அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான பதிவில் நம்முடைய கவலைகள் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நமது துஆவை உடனுக்குடன் கபூலாக்கி தரக்கூடிய எதை கொண்டு கேட்டால் அல்லாஹ் மறுக்காமல் தருவானோ அப்படிப்பட்ட மஹத்தான சக்தி பெற்ற 4 திக்ரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இலகுவான திக்ரு, ஒற்றை வார்த்தைகளை கொண்ட திக்ரு தான். ஆனால் நம்மளோட 1000 தேவைகளை கூட இது நடத்தி தரக்கூடிய வல்லமை பெற்றது. எனவே இன்றைய தினம் உங்களோட தேவைகளை முன் வச்சு இன்ஷா அல்லாஹ் இந்த 4 திக்ரையும் நான் சொல்லக்கூடிய எண்ணிக்கையின் முறைப்படி நீங்கள் ஓதி முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் இன்று இரவுக்குள்ளேயே இதற்கான பதிலை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். நல்ல செய்தியை தருவான் இன்ஷா அல்லாஹ். நம்பிக்கையோடு ஓதுங்க. இப்போ அந்த அமலை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல நல்ல முறையில் ஒழு செஞ்சுக்கோங்க. இதை மக்ரீபுக்கு பிறகுலேருந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இரவு முழுக்க செய்யலாம், ஃபஜருக்கு முன்னாடி வரைக்கும் செய்யலாம் என்பதாக சொல்லப்படுது. முதல்ல நீங்கள் தரூத் இப்ராஹிம் சலவாத்தை 3 தடவை ஓதிக்கோங்க. இஸ்திக்ஃபார் 3 தடவை ஓதிட்டு அதற்கு பிறகு இந்த 4 திக்ரையும் நீங்கள் ஓதணும். முதலாவது திக்ரு யா ரப்பனா. இந்த திக்ரை இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நீங்கள் 11 தடவை நீங்கள் ஓதிக்கோங்க. ஏன்னா எதை கொண்டு அழைத்தால் அல்லாஹ் பதில் தருவானோ இது அப்படிப்பட்ட வார்த்தை. அதனால் துஆக்கள் அனைத்தும் கபூலாகணும் அப்படின்னா இந்த வார்த்தையை சொன்னாலே போதுமானது. இதை நீங்கள் 11 முறை ஓதிக்கோங்க. அடுத்தது யா முஸ்தஃபா அப்படிங்கிற நமது ரசூல்லாஹினுடைய திருநாமத்தை நீங்கள் 70 முறை உச்சரிக்கணும். இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அல்லாஹ் தாலாவை போலவே நபியவர்களுக்கும் ஏராளமான பெயர்கள் இருக்குது. அதை அல்லாஹ் தாலாவே தனது திருக்குரானில் தெரிவிக்கிறான். அப்படிப்பட்ட திருநாமங்களில் ஒன்று தான் யா முஸ்தஃபா. இந்த நபியவர்களுடைய பெயர்களுக்கும் ஒவ்வொன்றிற்கும் ஏராளமான சிறப்பு இருக்குது. எப்படி அல்லாஹ்வினுடைய திருநாமங்களை ஒவ்வொன்றையும் தனித்தனியாக எடுத்து நம்ம திக்ரு செய்கிறோமோ அதனுடைய தன்மைகளை உணர்ந்து, அதே போல் நபியவர்களுடைய பெயரையும் நம்ம திக்ரு செஞ்சோம் அப்படின்னா கட்டாயம் நம்முடைய துஆக்கள் வேகத்தில் நமக்கு பதில் கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு முறை ரசூல்லாஹ்வினுடைய பெயரை சொல்லும் போதும் சலவாத் ஓதிய நன்மையை அல்லாஹ் தர்றான். சலவாத்தும் இந்த திருப்பெயர்களும் ஈக்குவல் தான். அதனால் இதிலிருந்து ஏதாவது ஒன்றை நீங்கள் தஸ்பீஹ் செஞ்சாலே அல்ஹம்துலில்லாஹ் உங்களுடைய ஒரு துஆவையும் அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான். இதை சொல்லக்கூடிய காலமெல்லாம் மலக்குமார்கள் உங்களுக்காக துஆ செய்வாங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய நன்மைகளை எழுதுவாங்க. இன்னும் எண்ணற்ற நன்மைகளை நீங்கள் சம்பாதிக்கலாம். அது மட்டும் இல்லை, ரசூல்லாவினுடைய பெயரை சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அல்லாஹ் ரொம்ப விருப்பப்பட்டு உங்களுடைய தேவைகளை பூர்த்தியாக்கி தருவான். எனவே இன்றைக்கு இந்த திருநாமத்தை 70 முறை நீங்கள் தஸ்பீஹ் செஞ்சுக்கோங்க. அடுத்தது யா அல்லாஹ் அப்படிங்கிற அல்லாஹ்வினுடைய அனைத்தையும் உள்ளடக்கிய அல்லாஹ்வை எப்படி அழைக்கணுமோ அப்படிப்பட்ட வார்த்தை தான் யா அல்லாஹ். இந்த திருநாமத்தை இன்ஷா அல்லாஹ் 70 முறை நீங்கள் தஸ்பீஹ் செஞ்சுக்கோங்க. இதுவும் இஸ்முல் ஆலம் என்று சொல்லப்படுது. இதற்கும் ஏராளமான வஜீஃபாக்கள் இருக்குது. அடுத்தது நம்மளோட கவலைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடியது. அதுதான் யா ஹல்லல் முஷ்கிலாத், பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவனே. இந்த திக்ரை இன்றைய தினம் நீங்கள் 7 முறை ஓதிக்கோங்க. இது உங்களோட அத்தனை பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வரும். எப்போ உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு தோணுதோ, மனசுக்கு இது கஷ்டமாக இருக்குது, இது எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு தோணுதோ, உடனே சொல்லுங்கள் யா ஹல்லல் முஷ்கிலாத். பிரச்சனைகளை அல்லாஹ் உடனடியாக தீர்த்து கொடுத்துருவான். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை நடத்தி தருவான். எனவே இன்றைய தினம் இந்த 4 திக்ரையும் நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. தேவைகள் இருந்தாலும் துஆ செய்யுங்க. அல்லது கடன்கள் இருக்குது, பிரச்சனை இருக்குது, திருமணத்தில் பிரச்சனை இருக்குது, இன்னும் எந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் இதை கொண்டு நீங்கள் துஆ கேளுங்க. கட்டாயம் அல்லாஹ் உங்களுக்கு நிறைவேற்றி தருவான். எனவே இந்த ஒரு பதிவு உங்கள் எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நம்மளோட தயாரிப்பான சீக்ரெட் ஃபேஸ் பேக் என்னும் சீக்ரெட் நலங்கு மாவு என்னும் சீயக்காய் தூள் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது 30 ஜூஸ் குரானும் தமிழில் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னாலும் சரி, அல்லது 30 ஜூஸ் குரான், அரபி குரான், தர்ஜுமா குரான், தஜ்வீத் குரான் வேணும் அப்படின்னாலும் சரி, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.